ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டினா ஜெயக்குமார். சுவையான சப்பாத்தி. இது வந்து எப்படின்னா, இந்த சப்பாத்தி அடுக்குகளாக இருக்கும். அதாவது பரோட்டா மாதிரியே இருக்கும். ஆனால் இது சப்பாத்தி செய்யறதுக்கு ரொம்பவே சுலபம். புல்கா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நாளுங்களுக்கு நீங்கள் வந்து வச்சிருக்கலாம். அதாவது மெத்துன்னு இருக்கும். இதனுடைய தன்மை மாறாமல் நல்ல மிருது தன்மையோடு இருக்கும். வாங்க இந்த சுவையான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 250 கிராம் கோதுமை மாவு, சுவைக்கேற்ப உப்பு மற்றும் சிறிதளவு எண்ணெய். இப்போ இந்த அடுக்கடுக்காக வரக்கூடிய இந்த சப்பாத்திக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? மாவு பிசைகிறது. இந்த மாவு பிசைகிறத பற்றியான வெளியீட்டை ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பதிவுகளில் வெளியிட்டிருக்கோம். இது வந்து சப்பாத்தி அல்லது புல்கா அப்படின்னு நீங்கள் இதை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே சப்பாத்தி பண்ணுற மாவையும் பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே நிறையா எண்ணெய் சேர்த்துக்க போகிறதில்ல. ஒரே ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கையில் பிசைகிறதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது என்னென்னா, இது பிசைகிறதுக்கான தண்ணீர். இந்த தண்ணீர் வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடாது. குளிர்ந்த நிலையில் இருந்ததுன்னா அந்த மிருதுத்தன்மை பாதிக்கப்படும். அதனால் குளிர்ந்த நிலையில் இல்லாமல் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற மாதிரி, கைக்கு படுறதுக்கு நம்மளுக்கு எப்படி தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அது இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த மாவு பிசைகிறத பண்ணலாம். இப்போ இந்த மாவு வந்து என்ன பண்ணணும்னா, இது போன்று நீங்கள் விரலால் அழுத்தி உள்ளே கொடுத்து பிசையும் பொழுது காற்று புகும் சத்தம் உங்களுக்கு நல்லா கேட்கும். அப்படி இந்த காற்று புகிற சத்தம் கேட்குதுன்னா மாவு மிருதுவாகுதுன்னு அர்த்தம். அப்படி மாவு மிருதுவாகும்பொழுது சப்பாத்திகள் நல்லா மிருதுவாக நீண்ட நேரத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுதான் இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு. பார்த்தீங்களா, கைகளிலேயே ஒட்டாமல் ஒரு மிருதுவான சப்பாத்தி மாவாக இது தயாராகிருக்கு. இப்போ இதை நம்ம 15லிருந்து 20 நிமிஷத்துக்கு சும்மா மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திகளை செய்ய தொடங்கலாம். இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி தேய்க்கிறது தான் இங்கே அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா போகுது. மாவில் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா வட்டமான சப்பாத்திகளாக இதை செய்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு 5 சப்பாத்தி தேய்ச்சிட்டோம். இதை எப்படி நம்ம அடுக்குகளாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, 1/4 டீக்கரண்டி அளவே எண்ணெயை இதில் போடுறோம். இதை நல்லா முழுவதுமாக பரவற மாதிரி பண்ணிடலாம். 2 சொட்டுக்கள். இங்கே நிறைய எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா இதை மடக்கும் பொழுது எண்ணெய் வெளியில் வந்துடும். அதனால் 2 துளிகள் போட்டால் போதும். இப்போ நம்ம திரும்பவும் இந்த சப்பாத்திகளை தேய்க்க போகிறோம். 2 பக்கமும் எண்ணெய் வச்சுக்கோங்க. மெதுவாக அழுத்தம் கொடுங்க. இப்போ நீங்கள் அழுத்தமாக கொடுத்து இதை அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்போது நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு எல்லா பக்கமும் எண்ணெய் ஆகிடும். அதனால் லேசாகவே அழுத்துனீங்கன்னா போதும். பார்த்தீங்களா, நல்ல முக்கோண வடிவத்தில் நம்மளுடைய சப்பாத்திகள் தயாராகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சப்பாத்திகளை சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா தான் நம்ம சப்பாத்தியை போடணும். சூடான தோசைக்கல்லில் சப்பாத்தியை போடலாம். இப்போது லேசாக அங்கங்கே எழும்புற மாதிரி பார்த்தோன்னா திருப்பலாம். இப்போ கரண்டியை வச்சு மெதுவாக இப்படி அங்கங்கே அழுத்தத்தை கொடுங்க. அப்போது சப்பாத்திகள் எழும்பும். இப்போ உங்களுக்கு இது ஒரு நிறம் மாற்றம் தெரியும் பொழுது 1 அல்லது 2 துளி எண்ணெய்கள், அதிகமாக போட வேண்டாம்,
லேயர். இப்போ நம்ம இதை கிழிச்சு இதனுக்குள்ளே இருக்கிற அடுக்கை பார்க்கலாம். சுவையான காளான் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆரோக்கிய சத்துக்கள் நிறைந்த இந்த காளான்களை வச்சு அதே நேரத்தில் சுவையான குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்மளுக்கு இந்த காளான்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த காளான்களை வந்து 2ஆக நறுக்கினா போதும். ஏன்னா இந்த குருமாவில் வந்து உங்களுக்கு வாயில் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி கடிச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் இதை 4ஆக நறுக்கிட்டிங்கன்னா என்னாகும், சின்ன சின்னதாக ஆகிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா 2 பகுதியாக நறுக்கினா போதும். இது முழுக்க முழுக்க ஒரு சைவ உணவாகும். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது நல்ல ஒரு ஈரத்தன்மை உள்ள மண் மற்றும் ஈரத்தன்மை உள்ள ஒரு அறையில் வந்து இது வளர்க்குறதுனால தான் இது வந்து இந்த மாதிரி வளருது. மற்றபடி இது வந்து காய்கறி இலை அது போன்ற ஒரு தன்மை நிறைந்தது தான். அதை தவிர இதில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்கிறதுனால இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, 2 பல்லு பூண்டு மற்றும் சிறிது துண்டு இஞ்சி. இப்போது நம்ம இங்கே அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் மற்ற பொருட்களை ஊற வைக்கலாம். கசகசா, பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு, இதில் ஒரு பகுதியை மட்டும் போட்டால் போதும், சூரியகாந்தி விதைகள், தேங்காய். இப்போ இது நம்மள வெண்ணி தண்ணியை நல்லா இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாவது ஊறட்டும். அது ஊறிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளோட குருமாவுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம். நம்ம இந்த சமைக்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 3 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நேரடியாக கிராம்பு, பட்டை போன்ற மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைத்து வைத்த வெங்காயம், தக்காளி மற்றும் இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இது 2 நிமிஷம் இப்படி வதக்கினா போதும். வதக்கிட்டு என்ன பண்ணலான்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நீங்கள் பார்க்கணும், ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார நல்லா இது ஒரு சுண்டின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம காளான்களை இதில் போடலாம். இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட மீதமுள்ள இந்த பெருஞ்சீரகம் இதை போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சிருக்கிற நம்மளுடைய காளான்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த காளான்களையே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது வெளியில் வரும். அதை தவிர நம்மளுடைய மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து இந்த காளான்களை சமைச்சிடும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு. ஆனால் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுருந்து இதை சமைக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது தயாராகிட்டு இருக்கும் பொழுது நாம் ஊற வச்ச இந்த தேங்காய் பூ மற்றும் கசகசாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா மைய அரைச்சிட்டோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம காளான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, காளான்களோட அளவு நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள், இப்போ தனியாத்தூள் அல்லது நம்மளுடைய முறைப்படி தயார்படுத்தப்பட்ட சாம்பார் பொடியை போட்டுக்கலாம், மஞ்சள். இப்போ நம்ம அரைத்து வைத்த விழுதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி இதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அரைத்த விழுதியும் எடுத்துக்கிறேன். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இந்த குருமா இருந்தால் நல்லா இருக்காது, அதே நேரத்தில் ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மிதமான பக்குவத்தில் இதை எடுத்துடணும். இப்போ நம்ம இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாயை இடையில் கீறி இப்படி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஆங்காங்கே சிறிய எண்ணெய் துளிகள் மேலே மிதக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா. அப்போ இது முழுவதுமாக சமைச்சு சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்மளோட காளான் குருமா தயாராகிடுச்சு. வாங்க இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டு பரிமாறத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எலுமிச்சை சாறு இது கூட சேர்த்துடலாம்.
இந்த சின்ன சின்ன குறிப்புகளையே நீங்கள் அப்படியே பின்பற்றி சுவையான இந்த காளான் குருமாவை நல்ல உணவகங்களில் வெளியில் சாப்பிட்ற மாதிரி அதே மனத்துடனும் குணத்துடனும் சுவையுடனும் வீட்டில் செய்கிற வழியை நீங்கள் செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.